வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இந்த கோடி மீடியாலாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுக்கிறேன்னு ஒரு கூத்தடிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சர்வேவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை குறித்து தான் விரிவாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட மோடியால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்தோம்னா விஜய் டிவியை விலைக்கு வாங்கிட்டாங்க, ஜியோன்னு. ஸோ ஜியோன்ற பேரில் அதையும் வாங்கியாச்சு. அதனால தான் பார்த்தோம் இந்த நீயா நானா ப்ரோக்ராம்லாம் வர முடியாமல் போனது. அதன் பிறகு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இவ்வளோலாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துலையே என்ன கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலியாக ஒரு சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூத்தடிச்சு வச்சுருக்கிறாங்க. என்ன சர்வே அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இந்த வரும் தேர்தலில் யார் முதலமைச்சராக வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்குறோன்னு போட்டிருக்காங்க. அந்த சர்வேயோட முடிவு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணும்னு விருப்பப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை 27%. விஜய் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறவங்க 18%. எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் 10%. அண்ணாமலை முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் 9%. எப்படி இருக்கு பாருங்க கூத்து. சரியா? என்னெல்லாம் கூத்தடிக்கிறாங்க பாருங்க. ஸ்டாலினுக்கு 27% விட்டுருங்க, எடப்பாடிக்கு 10% தான் இருக்குதான். ஆனால் அண்ணாமலைக்கு 9% இருக்குதான், விஜய்க்கு 18% இருக்கான். அப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி எப்படி இருக்குது? மற்ற 3 பேரில் எந்த 2 பேர் ஒன்றா சேர்ந்தாலும் மு.க. ஸ்டாலினோட தாண்டி போயிடுவாங்க. விஜய் ப்ளஸ் எடப்பாடினா 28%. சரியா? விஜய் ப்ளஸ் அண்ணாமலைனா 27%. அதாவது அவங்க காட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, விஜய் யாருடன் கூட்டணி வைக்க போகிறாரோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், அந்த கூட்டணியின் வாக்குகள் ஸ்டாலினோட வாக்கு விகிதத்தை விட அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது தனிப்பட்ட நபர்களின் விருப்பமா? இதை யார்கிட்ட போய் சர்வே எடுத்தாங்க? பெரும்பாலும் இந்த மீடியாவில் எடுக்கக்கூடிய சர்வே பூரா பார்த்திங்கன்னா ஃப்ராடு சர்வே தான். அவங்களா ஒரு கதையை சொல்லுவாங்க, அவங்களே இப்போ பாதி டேபிளில் வச்சு எழுதி கொடுக்குறது. அதுவும் வட இந்திய மீடியாக்களில் எடுக்கக்கூடிய சர்வேல எல்லா சர்வேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி என்ன சொல்கிறாரோ அதை சர்வே ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது ஒரு தடவை ஆளூர் ஷானவாஸ் நம்ம புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், புதிய தலைமுறையாக எந்த சேனல்னு தெரில, ஞாபகம் இல்லை. அதில் ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்து போன எலெக்ஷனில் இந்த நம்ம எம்பி எலெக்ஷன் நடந்தது. அந்த எம்பி எலெக்ஷன் அப்போ இதெல்லாம் கொடுத்தப்போ ஆளூர் ஷானவாஸ் சொன்னார், ஏங்க உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இந்த நம்பர்லாம் கொண்டு போய் காமிச்சா அண்ணாமலையே ஒத்துக்க மாட்டாருங்க, அவரே சிரிப்பாருங்க. எப்படி இப்படி ஒரு சர்வே எடுத்தீங்க? இந்த சர்வே என்ன கமலாலயத்து வாசலில் எடுத்தீங்களா? அண்ணாமலை 20 சீட்டு ஜெயிப்பாருன்னு போட்டிருக்கீங்க, இது எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த சர்வே அப்படின்னு சொல்லி ஓப்பன் அந்த என்ன சொல்கிறது விவாத மேடையிலே கலாச்சி விட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சர்வே தான் இது சர்வே. ஏன்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதம் மொத்தம் 70% வந்திருக்கு. 69.5% என்னவோ அதிகபட்சமாக வந்திருக்குதுன்றதை பார்த்தோம். அதுவும் இடைத்தேர்தலே இடைத்தேர்தலில் விட்டுருங்க, இடைத்தேர்தலில் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை கணக்கில் எடுக்க வேண்டாம், அப்படி இல்லாமல் பார்த்தா கூட. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? பாஜக கூட்டணியில் அதிமுக சேரப்போகுதுன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதிமுக அங்கே போய் சேருதுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 18% வாக்குகள் வெளியே போயிடும். வெளியே போகும்னு சொல்கிறத விட மோடிக்கு எதிரான கூட்டணி எதுவோ அந்த கூட்டணிக்கு அந்த 18% போயிடும். எந்த 18%? சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் தலித் மக்களின் வாக்குகள் மொத்தமாக சேர்த்து தமிழ்நாட்டில் 18% இருக்குது. ஏற்கனவே திமுகவுக்கு எப்போதும் உள்ள
வாக்கு சதவீதம்ன்றது ஒரு 35லேருந்து 40%. 35 நம்ம வச்சுக்கிட்டா கூட 35 + 15 50 53% வாக்கு சதவீதம் வந்துடும். 53% வாக்கு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே ஒன்றா நின்னா கூட வாங்க போகிறது எவ்வளவு? 47% தான். அப்போ அந்த 47% வச்சுக்கிட்டு ஒரு 40 சீட்டு தான் ஜெயிக்கவே முடியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், விஜயும் பாஜக கூட்டணியிலே சேர்ந்துட்டாருனா கூட, விஜய் பாஜக கூட்டணியிலே சேர்ந்துட்டா கூட, நீங்கள் திரும்ப திரும்ப எதுக்கு சார் விஜய் போய் பாஜகன்னே சேர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு. முதல்ல விஜய் பாஜகவை பற்றி எதுவும் பேசுறதில்ல, நம்பர் 1. இல்லையா சார், பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார, அவர் பேசிட்டார். ஆனால் எங்கள் மோடிஜியை பார்த்து இப்படி நீ பேசலாமா அப்படின்னு பதிலுக்கு ஏன் பாஜக பேசவே இல்லை? கவனிச்சிங்களா? பாஜக ஏன் பேசவே இல்லை? நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் விஜய் வந்த உடனே சீமானை கழட்டி விட்ருவாங்க அப்படின்னு. இப்போ கழட்டி விட்டாங்களா? சீமானை பற்றி பேச்சே காணும் பாருங்க. கடைசியாக சீமானை பற்றின செய்தி என்ன வந்தது? உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு, அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி தான் கடைசி பேட்டி. அதுக்கப்புறம் எந்த பேட்டியும் வரல. இல்லை வந்தது சார், இந்த தலித் பஞ்சமி நில மீட்பு அது இதெல்லாம், அதெல்லாம் வந்தது. ஆனால் ஏன் ஊடகங்களில் அது பேசப்படவே இல்லை? ஏன்னா சீமானோட பீரியட் முடிஞ்சு போச்சு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. புது கான்ட்ராக்டரு, ஆனால் பழைய டெய்லரு, பழைய ரேட்டு தான். அதனால் விஜயை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பாருங்கள், அரசியல் காய் நகர்த்தல், பேசுதல், அது இதுன்னா எல்லாமே பேசுறது ஒன்லி விஜயை பற்றி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர வேறு இடத்துல எங்கேயும், ஏன் அண்ணாமலையை கூட ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா இல்லையானே தெரில. எடப்பாடி ரகசியமாக போய் நம்ம பழைய தமிழ் படத்தில் ஒரு மறு வச்சுக்கிட்டு மார்வேஷம் அப்படின்ட்டு, அது மாதிரி மறு வச்சுக்கிட்டு அவர் போய் டெல்லி வேற போய் இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கன்னா, இல்லை சும்மா எங்கள் கட்சி ஆஃபீஸை பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு காரு, அதுலேருந்து இன்னொரு கார் மாதிரி, அதுலேருந்து இன்னொரு கார் மாதிரி ரகசியமாக போய், அடடா நீங்கள் வேறங்க, நான் டீ குடிக்கலான்னு போனேன், எதிர்த்தாப்புல அமித்ஷா வந்துட்டார், அதனால சும்மா பார்த்துக்கோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட முகம் எங்கேயுமே எந்த செய்தியிலையும் அவரும் வர்றதில்லை. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ கடந்த கொஞ்ச காலமாக சீமான் சுத்தமாக அவுட்டு, அண்ணாமலை எங்கே இருக்காருனே தெரியல, தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சே காணும், நடுவில் எச்ராஜா அப்போ போய் ஏதாவது கத்திக்கிட்டு இருந்தார், அவரையும் காணும். எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், இவங்க சசிகலா, யாரை பற்றியும் கிடையாது. இப்போ பாஜகவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னென்னா, விஜயை மட்டும் நம்ம ப்ரொமோட் பண்ணால் போதும், வேறு யாரையும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ப்ரொமோட் பண்ணி கடைசி நேரத்தில் அலையன்ஸ் வச்சுக்கலான்ற ஐடியாவில் இருக்காங்களான்னு தெரியல. அப்படி வச்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்கான இந்த பூத் செட்டப்பெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர வேறு எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டில் கிடையாது, வேறு எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை பூத் மேனேஜ்மெண்ட்னா என்ன புரிதலில் இருக்காங்கன்றதை அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன். அதில் யாரோ ஒருத்தர் அவங்க கட்சிக்காரர் தான் அந்த பொதுக்குழுவில் பேசுகிறாரு. என்னங்க பெரிய பூத் கமிட்டி, நம்ம தம்பி ஒருத்தர் அப்போ பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தார், என்ன தம்பி தளபதி இதில் நிற்க போகிறாரு, ஓட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயோ தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோடனே நான் போய் ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டு வந்துட்டேனே, வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, எங்கள் வீட்டில் 7 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இதுதாங்க பூத் கமிட்டி, என்னத்த பெரிய பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த லட்சணத்தில் இருக்குது அவங்க ஆளுங்க. பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கூட தெரியாமல் இந்த கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இந்த கோடி மீடியா எக்ஸட்ரா எல்லாரும் பின்னாடி இருந்து முட்டு கொடுக்குறாங்க. ஆக இவர்களுக்கு எங்கே போய் எதை போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு மென்டல் ஆகிட்டாங்க. இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஜீவன் சீமான் தான். இந்த தேர்தலின் போது அவர் குரல் எங்கேயுமே கேட்க போகிறதில்லை. பல காலமாக எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்தது. எதையாவது அவர் பேசுவார், தம்பிங்க பதறுவாங்க. இப்போ தம்பிங்க குரலையும் காணும் பாருங்க. நிறைய தம்பிங்க பிரிஞ்சு வெளியே போயாச்சு. மிச்சம் மீதி இருக்கிற தம்பிங்களும் பாவம், அண்ணன் ஏதாவது பேசினா தானே அவங்க பேச முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் விஜய்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு தம்பி கூவுனாரு பாருங்க, கூவல் அந்த மேடையில். விஜயே நெஞ்சில் கை வச்சிட்டாரு, அப்பா முடியலடா, அதே சாமி போதுண்டா நிறுத்துறான்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு போட்டு புகழ்ந்து
முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மக்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய கூத்துக்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தி பேச 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 அந்த கோபம் உங்கள் மீது தான் திரும்பும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்றது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் திமுகவை திட்டதான்னு நினச்சிக்கிட்டு மகளிர் உரிமை தொகையை கேவலமாக பேசுகிறீங்க, கட்டணமில்லா பேருந்து பயணத்தை அசிங்கப்படுத்துகிறீங்க, புதுமை பெண் திட்டத்தை அசிங்கப்படுத்துறீங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தை அசிங்கப்படுத்துறீங்க. அந்த திட்டத்தின் பயனாளிகள் பூரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டே, என்னைய பார்த்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. நீங்கள்லாம் தரமான துணியாக கொடுக்குறீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அது என்ன துணி அது அப்படின்றீங்க. ஆனால் அந்த துணியை பயன்படுத்தக்கூடிய அந்த மாணவனும் அந்த மாணவியும் அவர்கள் பெற்றோரும் என்ன நினைப்பாங்க? நல்ல வேலைடா ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு 1000 ரூபா செலவு மிச்சம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த துணியை வந்து நீ அசிங்கப்படுத்தி பேசினேன்னா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை யாராச்சும் கேவலப்படுத்துனாங்கன்னா எனக்கு கோபம் வருமா வராதா? நான் சாப்பிடும் உணவை ஒருவன் மட்டமாக பேசுகிறான், நான் பயன்படுத்தும் உடையை ஒருத்தன் மட்டமாக பேசுகிறான், நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோனாக போட்டு ஒரு ஸ்கூட்டி தான் என்னால் வாங்க முடியுதுன்னே வச்சுக்கோங்க. நான் அதை வாங்கி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சேன்னு நான் நினச்சி அதை வந்து ஓட்டிகிட்டு வரும்போது ஒருத்தன் என்னை பார்த்து என்ன ஸ்கூட்டி தான் வாங்கினியா அப்படின்னு கேட்டால் எனக்கு எவ்வளோ கோவம் வரும். புரியுதுங்களா? முட்டாள்தனமாக திமுகவை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை பூரா அசிங்கப்படுத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு லூசுத்தனமான அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன், நல்ல இந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் திமுகவை அசிங்கப்படுத்தலை, பயன்படுத்துகிற மக்களை அசிங்கப்படுத்துறீங்க. மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, மக்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் தேர்தலில் வெடிக்கும். அந்த வெடிப்பின் முன்னால் சுத்தமாக காணாமல் போயிடுவீங்கன்றதை மனசில் வச்சுக்கிங்க. இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.